2 நாளாகமம் 7:14 சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எனவே நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றாலும் நம்முடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயமாக இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. அவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பள்ளத்தாக்கின் வாசலுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கின்றார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்தின் முதல் நாம் பார்க்கின்றோம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எனவே இந்த பள்ளத்தாக்கின் வாசல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்க வழி என்ன என்பதை காட்டுகின்றது. எப்பொழுதும் தாழ்மையாக நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது, நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகின்றது. இதுவே நமக்கு இளைப்பாறுதலாகவும் இருக்கின்றது. பள்ளத்தாக்கின் அனுபவத்தை தாவீது தன்னுடைய சங்கீதம் 23 அழகாக சொல்லுகிறார். சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று வருகிற வார்த்தை ஆங்கிலத்திலே தி ஷேடோ ஆஃப் டெத் என்று இருக்கின்றது. ஒரு ஷேடோ என்று சொல்லும் பொழுது அதன் பின்னால் ஒரு நிச்சயமான ஒரு பொருள் இருக்கும். எனவே இந்த மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பள்ளத்தாக்கிலும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய சகல நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்படுகின்றார் என்பதை ஏசாயா 63:9 சொல்கிறது. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். எனவே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற அனுபவம் நமக்கு நிச்சயம் இருக்கும்.